வணக்கம். தீயளவின்றி தெரியான் பெரிதுண்ணென் நோயளவின்றி படும். பசிக்கு நம்ம பசியோட அளவு அறியாம நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட நோய்கள் அளவின்றி நம்மளை தேடி வரும். ஸோ ருசி எது கொடுக்குது அப்படின்னா நம்மளோட டேஸ்ட் பட்ஸ், நம்ம டங்ல இருக்கிற டேஸ்ட் பட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஹியூமனுக்கு 5,000 to 10,000 டேஸ்ட் பட்ஸ் இருக்கு. இந்த ஒரு டேஸ்ட் பட்லயுமே ஒரு 50 to 100 ரிசெப்டார்ஸ்ன்னு இருக்கும். அது வந்து இட் ஹஸ் காட் அமௌண்ட், ஒரு மேல ஹேர்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம சலைவாவோட ஃபுட்டு பட்ட உடனே அது நம்ம பிரெயினுக்கு நம்ம சென்சரி மெசேஜஸ் அனுப்புது. ஸோ இது வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த ஹேர்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் பட்ஸ் நம்மளுக்கு குறையும், டேஸ்ட் சென்சேஷன் குறையும். டேஸ்ட் சென்சேஷன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்ம நார்மலா நம்ம அதிகமா ஸ்வீட் சாப்பிட்றச்ச ஸ்வீட்டு, சால்ட் இதோட டேஸ்ட் நம்மளுக்கு குறைவா தெரியும். நம்மளுக்கு மெட்டாலிக் டேஸ்ட் அடிக்கடி வரும். ஸோ அண்ட் சும்மாவே இருப்போம், ஆனா நம்மளோட வாயில வந்து நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸ்வீட்டே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு பேடா டேஸ்ட் பண்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது எதனால இந்த மாதிரி டேமேஜஸ் நடக்கும் அப்படின்னா ட்ரைனஸ் ஆஃப் மவுத் கண்டிப்பா கொடுக்கும். மெடிகேஷன்ஸ் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்ஸுக்கு, நியூரலஜிக்கல் டிசார்டர்ஸ் இருக்கவங்களுக்கு, நர்வ் இன்ஜுரிஸ் நாக்கில் ஏதாவது நடந்துச்சுன்னா, அண்ட் இன்ஃப்ளமேஷன், நாக்கு வீக்கம் வருது, இன்ஃபெக்ஷன் ஆஃப் டங்கு, வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அண்ட் ஏஜ் கிரைட்டீரியா. ஏஜ் ஆக நம்மளுக்கு வந்து இந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அண்ட் இதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னா, லைக் ஃபர்ஸ்ட் ஆல்கஹால், ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். எக்ஸ்ட்ரீமா ரொம்ப சூடா, ரொம்ப ஸ்பைசியா வந்து நம்ம ஃபுட்டை வந்து எடுத்துக்கவே கூடாதுங்க. அண்ட் நம்ம நார்மலா நம்மளோட ஓரல் ஹைஜீனை நல்லபடியா மெயின்டைன் பண்ணணும். டெபாசிட்ஸ் எதுவுமே அந்த டேஸ்ட் பட்ஸ் மேல நம்ம வராம பார்த்துக்கணும். டங் கிளீன் பண்ணிக்கணும் ரெகுலரா. அண்ட் ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமா எடுக்கலாம். அண்ட் நம்ம வந்து ப்ராப்பரா ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் ஸ்வீட்டா அந்த லெமனோ இல்லை லைமோ நம்ம ஜூஸ் அது மாதிரி அதிகமாக எடுக்கிறச்ச சலைவா வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகும். ஸோ ட்ரைனஸ் ஆஃப் மவுத் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். இந்த டேஸ்ட் பட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். ஸோ நம்ம லெட் யுவர் ஸ்டொமக் டிசைட் வாட் டு ஈட், பட் நாட் யோர் டங் ஆர் யோர் டேஸ்ட் பட்ஸ்.